வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பசுபதி மதுவிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட சுஜிதா விக்ரமிற்கு ஃபோன் செய்து குரலை மாற்றி பேசினாள். நான் மதுவோட தோழி பேசுகிறேன், மது கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவள் சொல்ல தன் தலை கேசத்தை கோதியபடியே நெற்றியை சுருக்கினான் விக்ரம். மது ஃப்ரெண்டா? யாரது? என்னோட நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது என்று யோசித்த விக்ரம், யார் நீங்க? உங்க பேர் என்ன? என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? விக்ரம் கேட்டதும் கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள் சுஜி. அது மதுதான் ஒரு முறை உங்க நம்பரை கொடுத்தா என்று அவள் சமாளிக்க, தன் பெயரை சொல்லி விக்ரம் யாருடனோ பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்த மது குளிக்கச் செல்வதற்காக துண்டை தோளில் போட்டபடியே அவன் அருகில் வந்து, யார் மாமா என்று மெதுவாக கேட்க, உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, உன்கிட்ட பேசணுமா, இந்தா என்று அவன் ஃபோனை அவளிடம் கொடுக்க, என்னோட ஃப்ரெண்டா? யார் அது? சுமதியா இருக்குமோ என்று நினைத்தவள், சுமதி கிட்ட தான் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கே, இவர் ஃபோன் நம்பர் அவளுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தபடியே மதுவும் ஃபோனை வாங்கி, ஹலோ யாரு என்றாள். மறுமுனையில் ஃபோன் பசுபதியின் கையில் இருந்தது. மதுவின் குரலை ஆனந்தமாக தன் கண்களை மூடி கேட்டு ரசித்து கொண்டிருந்தான் அவன். ஹலோ யாருங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்று மது கேட்க, மறுமுனையில் எந்த பதிலும் இல்லாமல் போகவே, யாரும் பேசலமாமா என்றாள். என்கிட்ட கொடு என்று விக்ரம் ஃபோனை வாங்கி, ஹலோ ஹலோ என்று 2-3 முறை சொல்ல, மறுமுனையில் எந்த பதிலும் இல்லாமல் போகவே, ஃபோன் கட் ஆயிருச்சு, வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் அதே நம்பருக்கு மீண்டும் அழைக்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லையோ என்னவோ, சரி நீ போய் குளிச்சுட்டு வா, எனக்கு தூக்கம் வருது என்று விக்ரம் சொல்ல, சரி என்று மது குளியல் அறைக்குள் சென்றாள். சென்னையை அடைந்திருந்த பசுபதி ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கி இருந்தான். ஓகே சார், நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையில் பார்ப்போம். மதுவை பார்க்க நாளைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மதுவோட புருஷன் திரும்பவும் ஃபோன் பண்ணினான்னா ராங் நம்பர்னு சொல்லி ஃபோனை வச்சிடுங்க என்று சுஜி பசுபதியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். மது, நீ எங்கே இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு போவேண்டி சொல்லியபடியே வெள்ளத்தனமாக சிரித்தான் பசுபதி. பக்கத்தில் காலியான பிராந்தி பாட்டிலும் வேர்க்கடலை பாக்கெட்டும் சிப்ஸ் பாக்கெட்டுகளும் இறைந்து கிடந்தது. தோழியின் ஃபோன் வந்தது என்று விக்ரம் சொல்லவே, டவலை எடுக்க வந்தவள் மாற்று துணி எடுக்காமல் டவலை மட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட, குளித்து முடித்தவள் கதவை திறந்து, மாமா கபோர்ட்ல இருந்து என்னோட ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஃபோன் வந்ததில் ட்ரெஸ் எடுக்காம மறந்துட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, ஏதோ முக்கியமான அலுவலக கணக்கை பார்த்து கொண்டிருந்த விக்ரம், மது அங்கே வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் போட்டுட்டு வந்து நீயே எடுத்துக்க, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத என்றான். அவள் அறையை நோட்டமிட, அவள் அழுக்கு ஆடையை ஏற்கனவே பக்கெட்டில் நனைத்திருந்தாள். விக்ரமின் முழுக்கை சட்டை ஒன்றை தவிர அங்கு வேறு எதுவும் இல்லை. சரி, ஆபத்துக்கு பாவமில்லை என்று நினைத்தவள் டவலை மார்புக்கு குறுக்கே இறுக்கி கட்டி கொண்டு அதன் மேல் அவன் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியில் வந்தாள். மது, அப்பா அம்மா வர 12 மணிக்கு மேலே ஆயிடுமா, இடையில ரோடு வேலை நடந்துட்டு இருக்கான், வேற ரூட்ல வர்ற மாதிரி ஆயிடுச்சான், இப்பதான் ஃபோன் பண்ணினாங்க என்று கணினியை பார்த்து கொண்டே தலை நிமர்ந்தான் விக்ரம். தலையில் நீர் சொட்ட சொட்ட தொடை வரை கட்டிய டவல், அதற்கு மேல் அவன் சட்டை, இரண்டும் நீயா நானா என்று அவள் தேகத்தை உரச போட்டி போட்டு கொண்டிருக்க, தன் விழிகளை விரித்து அவளை புதிதாய் இன்றுதான் முதன்முறையாக பார்ப்பதைப் போல பார்த்து கொண்டிருந்தான் அவன். சட்டையின் பட்டனை கூட சரியாக போடாமல் தன் கையில் இறுக்கி பிடித்தபடி நின்றவளை இமைக்க மறந்து பார்த்திருந்தான். அவன் மாற்று துணி எடுத்து கொடுக்க கேட்டபோது வேலை இருக்கிறது என்றவனுக்கு அவளை அப்படி பார்த்ததும் தான் செய்து கொண்டிருந்த வேலை மொத்தமாய் மறந்து போனது. அந்த வெள்ளை நிற தேங்காய்ப்பூ துண்டை தன் மார்பை சுற்றி அதற்கு மேல் விக்ரமின் நீல வண்ண முழுக்கை சட்டையை அணிந்திருந்தாள். அவன் சட்டை அவளை தொடை வரை மறைத்திருக்க, அரைகுறை ஆடையோடு வெளியில் வந்தவள் வேறு ஒரு துண்டை எடுத்து தண்ணீர் சொட்டும் தன் ஈர கூந்தலை துவட்டி கொண்டிருக்க, அவனுக்கோ அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. எச்சிலை கூட்டி விழுங்கினான். மாமா, அவங்க சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னாங்களா
இல்லை ஏதாவது டிஃபன் பண்ணி வைக்கணுமா? தலையை துவட்டி கொண்டே அவள் கேட்க, அவனுக்கோ அவள் என்ன பேசுகிறாள் என்பது செவிக்கு எட்டவே இல்லை. இப்போது அவனுடைய ஐம்புலன்களில் கண்கள் மட்டும்தான் தன் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தது. மற்றவையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. மாமா, உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்று திரும்பி அவளின் அருகில் நின்றிருந்தான் விக்ரம். இந்த சட்டை என்று அவன் கேட்டு முடிக்கும் முன், அங்கே வேறு எந்த துணியும் இல்லை, நீங்களும் முக்கியமான வேலை இருக்குன்னு துணி எடுத்து கொடுக்கல, அதான் உங்கள் சட்டையை போட்டுட்டேன் என்று மது அவன் கேட்டதன் அர்த்தம் புரியாமல் விளக்கம் கொடுக்க, இந்த சட்டை என்னை விட உனக்கு தான் நல்லா இருக்கு என்று அவள் அணிந்திருந்த சட்டையை மேலிருந்து கீழாக ரசித்தவன் சட்டை பட்டனை போடாமல் தன் கைகளால் அவள் சட்டையை இறுக்கி பிடித்தபடி நின்றிருப்பதை பார்த்து அவள் கைகளை சட்டையில் இருந்து விடுவித்தான். சட்டையை சரி செய்துவிட்டு அவள் ஈர கூந்தலை பின்னால் தள்ளி அவள் சட்டை காலரை மடித்து விட்டான். பிறகு எதையோ யோசித்தவன், இரு இப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் என்று தன் மொபைலை எடுக்க, ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? போட்டோவா? எதுக்கு? யாராச்சும் பார்த்துடுவாங்க, வேண்டாம் மாமா, அப்புறம் நான் உங்க கூட பேச மாட்டேன் என்று அவனை தடுக்க என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி பார்த்தாள் மது. அவனோ போட்டோ எடுத்தே தீருவேன் என்று விடாப்பிடியாக நிற்க, வேறு வழி இல்லாமல் அவன் கையில் இருந்த மொபைலை அவள் பிடுங்க முயல தன் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கொண்டான் விக்ரம். இப்போது சேர் போட்டு நின்றால்தான் அவளால் அவன் கையை எட்டி பிடிக்க முடியும். மாமா, விளையாடாதீங்க என்று குதித்து மொபைலை எட்டி பிடிக்க அவள் முயல, உன்னால முடிஞ்சா போனை பிடுங்க பார்க்கலாம் என்றான். அவளும் விடாமல் போனை பிடுங்க முயற்சிக்க அவனும் தன் கையை இன்னும் உயர்த்தி போனை இன்னும் உயரத்தில் பிடிக்க உடலோடு உடல் உரசி கொண்டிருக்க பட்டன் போடாமல் திறந்திருந்த அவன் சட்டை, அதற்குள் அவள் அழகை மறைத்து சுற்றி இருந்த துண்டு, அவள் போட்டு குளித்த சந்தன சோப்பின் மனம், ஈரம் சொட்டும் கூந்தல், இதுவரை பார்க்காத அழகில் சொக்கி போனான் விக்ரம். அவள் ஒரு முறையும் போனை எட்டி பிடிக்க முயலும் போதும் அவன் உடலோடு அவள் உடல் உரச அவன் உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது. கண்களை இறுக மூடி நின்றான். மாமா, அப்பா, அம்மா, ரம்யா எல்லாம் வராங்க, அவங்க உங்க போனை பார்த்தா என்ன ஆகிறது? சொன்ன புரிஞ்சுக்கோங்க, போனை கொடுங்க. கண்களை மூடி நின்றவனை தன் கைகளால் உலுக்கினாள் மது. கண்களை திறந்து அவளை பார்த்தவன், இந்தா வச்சுக்க என்று போனை அவள் கையில் கொடுத்தான். போட்டோ எடுக்கல தானே என்று அவள் அவன் போனை ஆராய்ந்து கொண்டிருக்க அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்ச்சு இன்ச்சாக அவளை ரசித்தவன் அடுத்த நொடி அவளை இழுத்து அணைத்து அவள் இதழோடு இதழ் பதித்தான். அவள் அணிந்திருந்த அவன் சட்டையை அவள் தோளுக்கு கீழே இறக்கியவன் அவள் கழுத்து வளைவிலும் பிடரியிலும் வெற்று தோளிலும் முத்தங்களை பதிக்க அந்த எதிர்பாராத அணைப்பில் திணறி போனாள் பெண்ணவள். மாமா என்றான். ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொன்னப்போ முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அவன் கொடுக்கும் முத்தங்களுக்கு இசைந்து கொடுத்து கொண்டே அவள் கேட்க, இப்போ அதை விட முக்கியமான வேலை ஒன்று வந்துருச்சு என்று தன் கண்களை மூடியபடியே உதடுகளை அவள் மேனியில் உலா நடத்தியவனை பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டாள் மது. இதுதான் உங்களுக்கு முக்கியமான வேலையா? அவள் கேட்க, ரொம்ப முக்கியமான வேலை என்றான் அவன். அவங்கெல்லாம் ஊர்ல இருந்து என்று அவள் ஏதோ சொல்ல வர அவள் இதழ்களை தன் ஒற்றை விரலால் மூடியவன், முக்கியமான வேலையில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணினா மாமாக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல என்று அவளை தன் ஒற்றை கரத்தில் வளைத்து பூ போல ஏந்தி படுக்கையில் சாய்த்தான். அடுத்த சில நொடிகளில் அவள் அணிந்திருந்த அவன் சட்டை தரையில் கிடந்தது. அவள் இறுக்கி கட்டியிருந்த துண்டின் முடிச்சை அவன் அவிழ்க்க போக, மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றவளின் கன்னத்தோடு கன்னம் உரசி கண்களை மூடி இருந்தவன், ரொம்ப லென்த்தா இல்லாமல் ஷார்ட்டாக சீக்கிரமாக கேட்டு முடி என்றான். அவன் உடலில் உண்டாகி இருந்த அந்த ரசாயன மாற்றத்தில் அவன் இவ்வளவு பொறுமையாக பேசுவதே பெரிய விஷயம்தான். மாமா, அன்னைக்கு ரம்யா நிச்சயத்தில் ஒரு கவிதை சொன்னீங்களே, அதை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. அடுத்த வரி என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே என்று அவள் ஆர்வமாக கேட்க அவள் நெஞ்சில் தலை சாய்த்து படுத்தவன் அழகாய் புன்னகைத்தான். இப்பவே சொல்லணுமா என கேட்டான். சொல்லுங்க என்றாள் மது.
உன் காதில் ஜிமிக்கியாக மாறி நிதம் உன் கன்னத்தை முத்தமிடவா? உன் நெற்றி குங்குமமாய் மாறி உன்னுடனே உறைந்திடவா? உன் உதட்டு சாயமாக மாறி ஒரே ஒரு நாள் மட்டும் உன் இதழை சுவைத்திடவா? உன் கொலுசின் முத்துக்களாக மாறி காலமெல்லாம் உன் காலடியில் தவம் கிடக்கவா? உன் கழுத்தின் வியர்வை துளியாக மாறி உன் தேகம் தொட்டு மோட்சம் பெறவா? இரவெல்லாம் தூக்கம் துளைத்து உன்னில் என்னை புதைத்து பேரானந்தத்தில் திளைத்திடவா? அவன் கவிதையை நிறைவு செய்த நேரம் அவன் இதழ்களின் பிடியில் அவள் இதழ்கள். அவள் முகம் சிவக்க அடுத்த சில நொடிகளில் தரையில் கிடந்த அவன் சட்டைக்கு துணையாக அவள் துண்டும் சேர்ந்து கொள்ள அவள் தேகம் தொட்டு மோட்சம் பெற்றான். தூக்கம் துளைத்து அவளுள் அவனை புதைத்து கொண்டான். பேரானந்தத்தில் திளைத்தான். அவன் சொன்ன கவிதை, காதல், காமம் எல்லாமும் சேர்ந்து இப்போது அந்த கவிதையை கட்டிலில் அரங்கேற்றிக் கொண்டிருந்தான் காளையவன். மணி 2. ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். ஹாலிங் பெல் அடித்தது. அதைத் தொடர்ந்து விக்ரமின் போன் அடிக்க தூக்க கலக்கத்தில் கண்களை மூடியபடியே போனை தேடி எடுத்தான். சக்தி தான் அழைத்திருந்தான். ப்ரோ, கதவை தர ப்ரோ, நாங்கள் வெளியில தான் நிற்கிறோம் என்று அவன் சொல்ல, மது, ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, வெளியில வெயிட் பண்றாங்க. தன்னை இறுக அணைத்து கொண்டு தலையணையை விட்டு அவன் தோலை தலையணையாக்கி அவன் மேல் படர்ந்து இருந்தவளை எழுப்பினான் விக்ரம். மாமா, என்னால் முடியாது, நீங்க போங்க. முந்தைய நாள் சுற்றி திரிந்த களைப்பு, அதோடு இரவு தூங்க விடாமல் அவன் படுத்திய பாடு எல்லாமுமாய் சேர்ந்து அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மது. அவளை அருகில் இருந்த தலையணையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து சென்று கதவை திறந்தான் விக்ரம்.